எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரோட்டுக்கடை சிக்கன் 65 மசாலா நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். இதே அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கடையில் வாங்கி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டிலேயே அரைச்ச தனி மிளகாத்தூள், பச்சரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் வெளியில் கடையில் வாங்கினதுங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம எல்லா மாவும் சேர்த்து நம்ம கலந்து மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது தான். சிம்பிளாக நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். கடையில் நம்ம போய் வாங்குறதுக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாங்க. ஆரோக்கியமாகவும் கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்காம. இப்போ பச்சரிசி மாவு 2 கப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த டம்ளராக இருந்தாலும், கிண்ணம், கப்பு எதாக இருந்தாலும் ஒரே அளவுகள் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப்பு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு. நம்ம வீட்டிலையே அரிசியெல்லாம் இருக்கும் இல்லையா பச்சரிசி, அதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்துட்டு தனி மிளகாத்தூள் நம்ம வீட்டிலையே அரைச்சிக்கிறலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும் வெளியில் வாங்க வேண்டியதாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 கப்பு சேர்த்துக்கரலாங்க. பச்சரிசி மாவு 2 கப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு 3 கப்பு. இந்த அளவுகள் சேர்க்கும்போது நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடும்போது பெரிய பெரிய சிக்கனாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்கும். இது 3 கப் சேர்த்துக்கலாம். நம்ம தனி மிளகாத்தூள் அரைக்கும்போது காஷ்மீர் வத்தல் சேர்த்து அரைச்சோம்னா நல்லா கலர் கொடுக்கும். கலர் பவுட்ரு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. நான் வந்து காஷ்மீர் வத்தல் சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். அதனால் நல்லா கலராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கடையில் வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸ் மாதிரி நல்லா கிடைக்கும். தனி மிளகாத்தூள் 1 கப்பு சேர்த்துக்கரலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை கம்மின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறலாம். கூடுதலாக வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் அதிகமாக தான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். அவங்க வந்து என் யூடியூப் ஃப்ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அவங்க காரம் அதிகமாக தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் காரம் கொஞ்சம் தூக்கலாகவே தான் சேர்க்குறேன். இப்போ எக்ஸ்ட்ரா நான் பார்த்தீங்கன்னா டபுளாக செய்ய போகிறேங்க. நீங்கள் அளவாக எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கு அளவாக தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த தனி மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணுன்றக்காக இன்னும் ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கரலாங்க. சேர்த்து நல்லா இதை உப்பு ஒரு 1/4 கப்பு தூள் உப்பு சேர்த்துக்கரலாம். பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. இல்லைன்னா நம்ம சிக்கன் செய்வோம் இல்லையா, அப்போ உப்பு பத்தலைன்னா லைட்டாக கூட சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்கிறதுனால தப்பு இல்லை, எக்ஸ்ட்ரா தான் ஏறக்கூடாது. இப்போ சீரகம், மிளகு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கரலாம். கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா லேசாக சூடு பண்ணி அப்படியே இந்த சீரகம், மிளகு கூட அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இல்லை, அதனால் சீரகம், மிளகை மட்டும் நம்ம பவுட்ரு பண்ணி சேர்த்து இப்போ எல்லாமே கலந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நல்லாயிருக்குங்க. காலிஃப்ளவரு, அதுக்கப்புறமா இந்த வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே எண்ணெயில் போட்டு பொரிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த மசாலா இருந்தால் போதும். நல்லா கலந்து விட்டுக்கரலாம். ஒரே மாதிரி ஃபுல்லாக கலந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சோம்னா இன்னும் கலர் கொடுக்கும். எண்ணெய் சேர்க்கணும்னா சேர்க்கலாம். நான் எண்ணெயில் சேர்க்கலைங்க. இதுவே நல்லா கலராக தான் இருக்குது. நம்ம சிக்கனில் சேர்த்து நம்ம பெனஞ்சு எண்ணெயில் போடும்போது நல்லா கலர் கொடுக்கும். எப்படி இருக்குன்னு கலரு நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சா இன்னும் கலர் கொடுக்கும் பாருங்களேன். நம்ம ஹோம்மேடாக செய்கிறனால உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்காம நம்ம செய்கிறோம். குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். பாருங்கள், தட்டில் இருக்கிறதுக்கும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறது கலர் டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இதே போல் ஃபுல்லாக அரைச்சிக்கரலாம். அரைச்சிட்டு தட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்படியே பேக் பண்ண வேண்டியதாங்க. அருமையாக ஹோம்மேடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 மசாலா. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஒரு மசாலா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா காடை, கதுவாலி, மீன், சிக்கன்னு நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடை பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கை பட்டன் கொடுத்துருங்க. பாய், நன்றி, வணக்கம்.